வணக்கங்க. ஒகேனிக்கல்லேருந்து நான் நித்யா பேசுகிறேன். மீன் குழம்புக்கு வந்து எப்படி செய்கிறது ஒகேனிக்கல் ஸ்டைலில் நான் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது 1/4 கிலோ தக்காளி போட்டிங்கன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் போடணும். எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கங்க. வெங்காயம் பாதி வதங்கினா அப்புறமா தக்காளி போடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த வெங்காய வாசம் கொஞ்சம் கும்முன்னு வாசம் வரும். வெங்காயம், தக்காளி, சீரக மிளகு, வெந்தயம், புளி இதெல்லாம் நல்லா வதக்கின பிறகு நம்ம இறக்கும்போது வீட்டில் அரைச்சி வச்ச மசாலா, மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சி அந்த மசாலா போட்டு நல்லா ஒரு பெரட்டி இறக்கிடுங்க. இறக்கி அம்மிக்கல்லில் அரைச்சி நம்ம மசாலா வந்து ஆட்டுக்கல்லில் போட்டு அரைச்ச எண்ணெயுமே தாளிக்கிறதுக்கு வடச்சட்டி வெட்டி எண்ணெய், கடுகு, வெந்தயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பந்தலை போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம மசாலா கொட்டி தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி கலக்கி நல்லா வேக விடுங்க. பச்சை வாசமெல்லாம் போட்டு கெட்டியான பிறகு மீனை போடுங்க. மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் தான், அதிகமாக விடாதீங்க. 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அவ்வளோதான், ஒகேனிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது ஒகேனிக்கல் ஸ்டைல் மீன் குழம்பு. நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஒகேனிக்கல் வாங்க, நீங்கள் எந்த மாதிரி கேட்டாலும் டேஸ்ட்டாக செஞ்சு தரோம். இதே மாதிரி வீடியோவில் பார்த்து நிறைய வந்துருக்குறாங்க. அதே மாதிரி நாங்களும் அவங்களுக்கு எது ஏமாற்றாமல் அந்த ஒகேனிக்கல் ஸ்டைல்லையும் நல்லா செஞ்சு தந்துருக்குறோம். சாப்பிட்டு பார்த்து அவங்களும் நல்லா இருக்குமா பாராட்டிட்டு தான் போய்க்கிறாங்க. நீங்களும் வாங்க, நல்லா செஞ்சு தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல்ல தாங்க இருக்கோம். ஒகேனக்கல்ல இங்கே நம்ம சுற்றி பார்க்க தான் வந்திருந்தோம். நம்ம லஞ்சுக்கு யார்கிட்ட சமைக்க கொடுத்துருந்தோம்னா நித்யா அவங்கள்ட்ட தான் சமைக்க கொடுத்துருந்தோம். நம்ம கூட இருக்காங்க. ஹாய்க்கா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்க்கா. தம்பி, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கக்கா. இன்னைக்கு நம்மளுக்கு சோனாங்கழுத்தியில மீன் குழம்பு ஒகேனக்கல் ஸ்டைல வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுக்கா சாப்பிட்டதுக்கு. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்குமே வந்துட்டு சூப்பரா வந்து பண்ணி கொடுங்க, எந்த குறையுமே இல்லாம நல்லா டேஸ்டா பண்ணி கொடுங்க. அதே மாதிரியே சிக்கன் 65 பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்மையா இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா ஒகேனக்கல் வந்து அக்காட்ட சமைக்க கொடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கோழியில் வந்துட்டு செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இங்கே ஆட்டுக்கல்லே வந்து மசாலாலாம் அரைச்சி சமைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அந்த டிஷ்ஷை நம்ம வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒருவேளை நீங்கள் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருந்தால் இவங்க பார்சல் கூட செஞ்சு கொடுத்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கடையில் இட்லி வாங்கி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலை வந்துட்டு நிறைய ஃபுட் வீடியோஸ் கண்டென்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபுட் வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. பாய், டேக் கேர், பாய்.